நான் தான் வாங்கினேன். ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ரேட் கம்மியில் கிடைக்குமான்ட்டு. பர்சனாக இருந்தேன்னா நான் எங்கேருந்து என் வாழ்க்கையில் உருப்படுறது? எனக்கே ட்ரெஸ்ஸு குழப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரே கலரில் நான் 2 ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறேன், நான் புலம்புறேன், நானே தெரில. அப்படி ஆயிடுச்சு என் நிலமை இப்போ. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் குர்தா ஹால் மாதிரி தான் இருப்பது. எனக்கு பிளாக்னே வாயில வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீஷோல இருந்து மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறேன். இது எல்லாமே வந்து ஷார்ட் குர்தா. இதில் ஒரு 7 ஷார்ட் குர்தாவும் ஒரே ஒன்று வந்து லாங் குர்தாவும் இருக்கு. ஏன்னா அது ஒன்று மட்டும் எனக்கு டிசைன் பிடிச்சிருந்ததுனால நான் லாங் குர்தாவில் போட்டுட்டேன். இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு பிலோ 300க்குள்ள தான். அதே மாதிரி எல்லாமே காட்டனு. உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியே ஈஸியாக வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இதுவும் மீஷோவில் எடுத்த ஒரு ஷார்ட் குர்தா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் ஆண்ட டிசைன் எல்லாம் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இதோட ரேட் ஜஸ்ட் 160. நீங்கள் தாராளமாக இது எடுக்கலாம். இது வந்து 175ன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது. பட் ஆனால் நீங்கள் போடும் போது உங்களுக்கு வந்து ஜிபேவா இல்லைனா இந்த மாதிரி ஸ்கேன் பே பண்ணும்போது உங்களுக்கு அதில் வர ஒரு 10 ருபீஸ் இல்லைனா ஒரு 5 ருபீஸ் வந்து கண்டிப்பாக ஆஃப் இருக்கும். ஒரு 170க்கு இந்த குர்தா உண்மையாலே ஒர்த்து. நீங்கள் ஜாபுக்கோ இல்லைனா இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி வேர் பண்ணும்போது அதுவும் வந்து ரிப்பீட்டடாக வராமல் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே ரிப்பீட்டட் ஆகாமல் இருந்தாலே உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்டுன்னு போகும்போதும் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லுக்கும் வந்து நல்லா இருக்கு. இந்த குர்தாவோட ரேட்டும் 183 தான். சூப்பராக இருக்கு. பாருங்க, கைக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்லையும் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. உண்மையாலே 185க்கு சூப்பராக இருக்கு. 2 குர்தாவுமே நல்லா இருக்கு. மாடிக்கு போய் தான் எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ மாடியில் டேங்க் கழுவுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள திருக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த காரிடோர்லேயே எடுத்து முடிச்சிடலான்னு இருக்கேன். இந்த குர்தாவோட ரேட் வந்து 195. ஏங்க நான் வீடியோ எடுக்கிறதே அதிசயம். அதில் இப்படி மைக்கெல்லாம் உடஞ்சி போனால் நான் என்ன பண்ணுவேன்? இதுதான் கனெக்டரு. இதுவே உடஞ்சி போயிருக்குது. இப்போ நான் எப்படி வாய்ஸ் கொடுப்பேன்? இல்லை எப்படி நான் மேலே போய் வீடியோ எடுப்பாங்க? இருக்கிற சவுண்ட் எல்லாமே ஏற்கனவே கேட்டுட்ருக்கு. இது தனியாக கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கே ட்ரெஸ்ஸு குழப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரே கலரில் நான் 2 ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் இங்கேயே கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா மாடியில் ஒர்க் நடந்துட்டுருக்காங்க. போனால் வந்து சுத்தமாக சவுண்ட் கேட்காது. இந்த மைக் வேறு போனதுனால நான் இங்கே தான் வீடியோ எடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் வாய்ஸ் வந்து சவுண்டு சைடில் போயிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் மைக் வந்து வேறு எதுனா வாங்கிடுறேன். இந்த ட்ரெஸ்ஸும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 266. இதுவும் வந்து ஷார்ட் குர்தா தான். எனக்கு எல்லா ஷார்ட் குர்தாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் என்னோட ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாக் கலர் தான். என்னோட ஃபேவரட் கலர் ஒயிட்டு. நான் ஒயிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்திருப்பேன் எனக்கு ட்ரெஸ்ஸு. பட் ஆனால் என்னோட ஃபேவரட் குர்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் குர்தா தான். நான் இந்த மாதிரி ப்ளூ கலர் டிசைனில் வேற போட்டு நிறைய எடுத்திருக்கிறேன். நான் இப்போ போட்டிருக்கிற எல்லா குர்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக நான் 4லேருந்து 5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்குது. அதே மாதிரி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி
உங்களுக்கு நல்லா ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக்காகவும் இருக்கு. காட்டன் மிக்ஸ்டுன்றதுனால எல்லாமே உங்களுக்கு ஸ்வெட் ஆகும் போது வந்து அது ரொம்ப அன்ஈஸியா இல்லாம ஸ்வெட் வந்து அப்சர்வ் பண்ற கிளாத் மாதிரி தான் இது எல்லாமே இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏன் இப்படி பண்றேன்? இன்னும் ஒரு 2 குர்தா ஷார்ட் குர்தா இருக்கு. அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட சைஸ்ல என்னோட சின்ன சைஸ் நான் வேற ஒருத்தவங்களுக்கு எடுத்திருந்தேன். அதனால அது எனக்கு பத்தலை. அது எனக்கு பத்தல இல்ல, அது எனக்கு டைட்டா இருக்கும். அதனால நான் வந்து அது போட போறது இல்ல. உங்களுக்கு வெறும்னே அப்படியே நான் எவ்வளோ ரேட்டு அதே மாதிரி மெட்டீரியல் எப்படி இருக்குன்றத மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுவும் ஒரு ஷார்ட் குர்தா தான். இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீவ்ஸோட எண்ட்லயும் உங்களுக்கு அதே லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் குர்தா தான். இதோட பிரைஸ் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நான் எனக்கு எடுக்கல. சூப்பரா இருக்கும் இந்த கிரீன். லைக் எல்லா ப்ளூ ஜீன் கூடயும் இது வந்து மேட்ச் ஆகும். சொல்லப்போனா பிளாக்கோட கூட இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். தெரியுதுங்களா? எந்த ஜீன் கலரா இருந்தாலும் இதோட பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. லைக் ஆடா தெரியாது. உங்களுக்கு எல்லா கலரோடையும் இது வந்து பிளெண்ட் ஆயிடும்ன்றதுனால நான் மோஸ்ட்லி இந்த கலர்ல பார்த்தாலே எடுத்துருவேன். நல்லா இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டட் தான். பட் மெட்டீரியல் கிளாத் நல்லா இருக்கு. இதோட ரேட்டும் நான் வந்து ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட ரேட் வந்து 180. நான் இப்போ லாஸ்ட்டாக க்ரீன் கலர் ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, அதோட ரேட் வந்து 180. நான் தான் வாங்கினேன். ஆனால் எனக்கே ஆச்சரியமா இருக்குது இவ்வளோ ரேட் கம்மியில் கிடைக்குமான்ட்டு. அண்ட் அதே மாதிரி ஒரு ஷர்ட் ஒன்று, இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். அதனால நான் இப்போதைக்கு போடலை. இந்த பிங்க் கலர் ஃபார்மல் ஷர்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 222 வாங்கினேன். அதாவது 222 222 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே போட்டு காஃபியை ஊற்றி வச்சிருக்கிறேன். அதில் நான் இப்போ நான் இதை போட்டு காட்டலான்னு நினைச்சேன். எப்படி போடுவேன் இது? இப்போ இதெல்லாம் ஊற வச்சு துவைக்கணும். நான் இப்படியே வந்தா நான் இவ்வளோ கிளம்ஸி பர்சனாக இருந்தேன்னா நான் எங்கேருந்து என் வாழ்க்கையில் உருப்படுறது? இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னைக்கு காலி. நான் எங்கள் அம்மா வரத்துக்குள்ளே இதை ஊற வச்சு துவைக்க வேற துவைச்சோன்னு தண்ணி வேற வரல இன்னும் எங்கள் வீட்டில். நான் வீடியோ எடுக்கிறேன், நான் புலம்புறேன், நானே தெரில. அப்படி ஆயிடுச்சு என் நிலைமை. இப்போ மைக் ஒர்க் ஆக மாட்டேது. மாடிக்கு போனால் அவங்க டேங்கை கழுவுறான்றாங்க, இங்கே துணியில் காஃபி ஆகுது. இது ஒரு ஃபுல் லென்த். இது எல்லாமே வந்து நான் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா மீஷோல தான் எடுத்திருந்தேன். இதோட ரேட் வந்து ஃபுல் லென்த் குர்தா ரேட் வந்து 220. எங்க அம்மா இதுக்கு சமத்திட்டு திட்டினாங்க. ஏன்னா இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்ட்டு. ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் இது எனக்கு எடுக்கலையே, இதுதானே எனக்கு எடுத்தேன். அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ எப்படி ஃபுல்லாக வந்திருக்கோன்னே எனக்கு தெரியல. நான் எடிட் பண்ணும்போது மண்டையை பிச்சுக்க போகிறேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இந்த ஃப்ரேம்குள்ளேயே வராமல் பேசுகிற ஆள் நான் தான். உண்மையாலே இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ரொம்ப சொதப்பலாக தான் வரப்போகுது. ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு இடத்துல நான் எடுத்து வச்சிருக்கிறேன் வீடியோ. இந்த வெயில் வேற வந்துட்டு போகுது. என்கிட்ட லைட் இல்லை, அதனால இந்த சன்லைட் வர நேரத்துக்கு எடுத்தாதான் உண்டு. அதனால வந்துட்டு போகிற டைமில் எடுத்துட்டு இருக்கேன். வீடியோலேயே அது
லைட்டு வந்து மாறி மாறி வர்றது உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணி யார் யார் என்னென்ன திட்ட போறீங்கன்றது எனக்கு தெரியல.